விஜயன் அவர்களின் நல்லாசையுடன் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி எங்கள் கூடவே முறையா வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்களின் மிகப்பெரிய பாதுகாவலர் எங்கள் அண்ணன் இன்சார்ஜி சரவணன் அவர்களுக்கும் எங்கள் 156வது வட்ட செயலாளர் விஜயகுமார் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட அன்பு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இளைஞர்கள் கேட்கிறார்கள், வேலை எங்கே? விவசாயி கேட்கிறான், விலை எங்கே? பெண் கேட்கிறாள், பாதுகாப்பு எங்கே? ஏழை கேட்கிறான், நீதி எங்கே? இந்த கேள்வி இப்ப கேட்ட கேள்வி இல்லைங்க, பல வருஷமா பல ஆட்சிக்கு தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அது திமுக ஆட்சியில நம்ம இதை வருஷமா கேட்டுட்டு இருக்க ஒரு கேள்வியா தான் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் பதில் கிடைச்சதா அப்படின்னு கேட்டா இல்ல. பதில் கிடைச்சதா இல்ல. ஆனா இவங்களா நம்ம தலைவரை பத்தி மட்டும் பேச முன்னாடி வந்துருவாங்க. மிஞ்சி போனா என்ன கேட்பாங்க, முதல்ல உங்க தலைவரை வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று ஒருத்தர் த்ரிஷா வீட்டுல இருந்து வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவங்களுக்குலாம் நாகரிகம்னா என்னன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பற்றியும் பேசணும்னு நினைச்சேன். பட் ஆனா நம்ம சரவணன் பேசிட்டாரு. இன்னைக்கு அவருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்ற நினைக்கும் போது பெண்களாகிய நாம் அனைவருக்கும் இது மிகப்பெரிய சந்தோஷத்தை அளிச்சிருக்கு. நம்ம தளபதி கரெக்டா தாங்க சொன்னாரு, டிஎம்கே ஒரு தீய சக்தின்னு. ஏன்னா இன்னைக்கு நாட்டுல பாத்தீங்கன்னா அவங்க செய்யாத தப்பே இல்லை. பிரியாணி கடையில ஆரம்பிச்சதுல இருந்து பீச்ல செல வைக்கிற வரைக்கும் எல்லாத்துலயும் ஒரு சுயநலம் இருக்கு. அவங்க அரசியல் அதிகாரத்தை சரியா பயன்படுத்தல. நம்ம டிவிக்கு கொள்கையை பொறுத்த வரைக்கும் நாம் அரசியலை பதவி பெறும் படிக்கட்டாய் பார்க்கவில்லை. அரசியல் என்பது மக்களின் கண்ணீரை துடைக்கும் புனித சேவையாய் பார்க்கின்றோம்.